ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் கோயிலில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3rd பார்ட்டு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலில் சாமியை கும்பிட்டாச்சு. ஆல்ரெடி நான் வீடியோவில் போஸ்ட் போட்டிருப்பேன் முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. பழமுதிர் சோலையில் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு கீழே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் லைனில் நின்று டிக்கெட்டும் எடுத்தாச்சு. 10 ரூபாய் கிட்ட தான் அதே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 10 பேர்கிட்ட வந்துட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நல்ல வேளை சென்னல் சீட் கிடச்சிச்சிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயே போய் உட்காந்தாச்சு. ஆனால் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை. அங்கே போகையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. கொஞ்சம் நின்னதும் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஃபைனலாக டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறியாச்சு. நல்ல வேலைங்க, போவேல பார்த்தீங்கன்னா நின்றுட்டே போனோம். ஆனால் ரிட்டன் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை சேஃபாக உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இதை சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி மரங்க. அந்த பஸ்ஸில் போகும்போது மழையும் விழுந்துட்டுருக்கு. அது பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கே ஃபீலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபோட்டோகிராஃபர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் லவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் சீரியஸாகவே இந்த மாதிரி ஃபீல்னால் ஒரு இது மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கோயிலுக்கு கீழேயே இறக்கி விட்டாங்க. நம்ம எப்படி உள்ளே போனோமோ அதே மாதிரி கீழே இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டது பார்த்திங்கன்னா நம்ம நடந்து வரணும். வெளியில் வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கோயில் இருக்கும். இது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கால் கழுவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே ரிட்டன் போகணும். போவிலே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் மழை விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருந்துச்சு. அப்படியே உள்ளே போயாச்சு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம ஊர் சைடு வாங்குவோம் பார்த்திங்களா, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சமயம் தான் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் அவங்க இப்படி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கடுத்து முருகன் ஃபோட்டோ, அழகர் ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையை சொல்லணுன்னா அந்த கோபுரத்தை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு தெப்பக்குளம் இருக்குது அழகர் கோயிலில். இப்படி தான் இருந்துச்சு அந்த தெப்பக்குளம். அதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளேயும் நடக்க ஆரம்பிச்சாச்சு. உள்ளே போவேலே பார்த்திங்கன்னா கடை நிறையா போட்டிருக்காங்க. நீங்கள் டீ வேணுனாலும் குடிச்சிக்கலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கடுத்து உள்ளே என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. உள்ளே போவேலே பார்த்திங்கன்னா இதுதான் அழகர் கோயில். உள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய சாமி இருக்குது. நம்ம அழகரையும் சாமி கும்பிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். கோபுரம் தாங்க, உண்மையாகவே சொல்கிறேங்க. அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னா இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல் புதுசாக. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக அழகர் கோயிலுக்கு வந்திங்கன்னா இந்த கோபுரத்தை பாருங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த கோபுரத்தில். நான் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அதை மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா உள்ளேயும் நடக்க ஆரம்பித்தாச்சு. உள்ளே போவேலே பார்த்திங்கன்னா நிறைய தூணு கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருந்துச்சு. நமக்கே தோணும் பார்த்திங்களா, இதெல்லாம் எப்படா கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் குடும்பமே அப்படி தான் பேசிக்கிட்டு போனோம். நாங்கள் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரியேட்டிவாக கட்டியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எப்படி இதெல்லாம் கெட்டுவாங்க அப்படி இப்படின்னு நமக்கு அந்த ஒரு சின்ன பிள்ளைங்க தாட்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதை பேசிக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு, நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் சிலை இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா நட சாத்திட்டாங்க. அதனால் கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தோம். என்னென்ன இருக்குது அப்படியே நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக காட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பிரசாதம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரசாதமும் வெளியிலே வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதையும் வாங்கிக்கலாம். இன்னொரு கோயில் ஒன்று இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி வேற இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அழகரை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பசாமியும் காட்டுறேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோ தெரிக்கிறதா, அங்கே தான் கிருஷ்ணர் இருந்தாப்புல. அவரை தான் பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கள்ளழகர் இருக்கார். இதுக்குள்ளே தான் கோயில் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஒரு சின்ன சிலை தான். பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தன குங்குமம்லாம் வச்சுருக்காங்க. அதை எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கோகுலத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டியாக இருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே கோபுரத்துக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வெளியில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க கோயிலை பார்த்தீங்கன்னா. அதுவும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அதை தான் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ அப்புறம் வீடியோலாம் எடுத்தோம். எங்கே போனாலும் நமக்கு இதே பொழப்பு தானே அப்படின்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கன்னு இல்லைங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளே நின்று நிறைய ஃபோட்டோ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கோயிலில் போய் சாமியை கும்பலாம் அப்படின்னு போனோம் நாங்கள். பட் என்னன்னு சொன்னீங்கன்னா நட சாத்திட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி விட்டுருக்காங்க. அங்கேருந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்காக தான் இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் லைனில் நின்னோம். கடைசி பார்த்தீங்கன்னா பூட்டி இருந்துச்சா, சரி அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போது அதுக்கடுத்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்ததும் ஆஞ்சநேயர் இருந்தார். அவரை கும்பிட்டு உள்ளெல்லாம் சாமியை கும்பிட்டாச்சு. என்னை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக எந்த வீடியோவுமே எடுக்கலை. குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அதுவும் அழகாக இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. நம்ம வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா லட்டு கொடுத்தாங்க. சாமியை கும்பிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா லட்டை எடுத்து வாயில் போட்டாச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. உள்ள அழகர் கோயிலில் ஃபுல்லு தூண் தூணாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. கோயிலும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா நாங்கள் பார்த்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா அப்படியும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு அந்த இதில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விளக்கு போடுறதுக்காக நாங்கள் போயிட்டோம். ஒரு விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பிளேட் பார்த்திங்கன்னா 50 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வேணுன்னா ஏற்றி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் விவசாயியாக இருந்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வேண்டுதல் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த சோளத்தை வந்து உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டி குட்டியாக இடம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நான் வித்தியாசமாக இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்துட்டோம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவாங்கள்ல, அந்த சாமி கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுவும் உள்ளே தான் இருக்குது. அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனம் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அந்த சாமியுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த தூணை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதையும் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் அவரையும் போய் பார்த்தாச்சு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆண்டாளை பார்க்க போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு உள்ளே ஆண்டாள் சாமி இருக்குது. அதையும் சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து இந்த இடத்த பாருங்களேன், ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. குட்டியாக இருந்துச்சு. இது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டி குழந்தைங்க தான் பார்த்திங்கன்னா அதுக்கு வழியாக பார்த்திங்கன்னா விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம அழகர் ஆற்றுல இறங்குவார் பார்த்திங்களா, அந்த இதுதான். அழகர் வந்து ஒவ்வொரு வாகனத்தில் வருவார். சிங்கம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யானை, இந்த மாதிரி நிறையா வாகனத்தில் வருவார். அந்த ஒவ்வொரு வாகனத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம அழகர் இறங்குவார் பார்த்திங்களா, அதே வாகனம் தாங்க. அந்த வாகனம் பார்த்திங்கன்னா தங்க குதிரை. அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரூம்குள்ளே தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்தாச்சு. வந்தது இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யானையை பார்க்குறதுக்கு. யானை பார்த்திங்கன்னா க்யூட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. அவங்க ஒரு பாட்டு மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த யானை பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த யானைலாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை பார்த்து கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா டைம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பசாமியை கும்பிட போகணும். கீழே பார்த்திங்கன்னா
கருப்பசாமியை கும்பிட போகிறதுக்காக லைனில் நிற்கும்போது பிரசாதம் கொடுத்தாங்க, பொங்கல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு 18ஆம் படி கருப்பசாமி அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பக்தர்கள். அதையும் பார்த்துட்டு சந்தனம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி பூசிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிலையும் வந்துட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக அழகர் கோயிலை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோயில். நான் வந்ததில் எனக்கு ஃபேவரட்னு இதையே சொல்லலாம். இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.